நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றுக்கு என்ன தகவல் சொன்னோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆனிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம மார்க்கெட் நல்லாவே புல்லிஷில் தாங்க இருக்குது. கொஞ்சம் குளோபல் இஷ்யூஸு, குளோபல் மார்க்கெட் கொஞ்சம் கிராஸ் ஆனதுனால மார்க்கெட் அதுக்கு கொஞ்சம் ரியாக்ட் ஆனிச்சு. மற்றபடி நேற்றையோட இடத்துலேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரிவர்சல் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா, காலையில் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் நெகட்டிவில் ஓப்பன் ஆனாலும் அகைன் போயிட்டு என்ன ஆகிடுச்சு, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் 22,111 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் நியூ ஹையை மார்க் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துச்சு. சரிங்களா, அதுவுமே குளோபல் மார்க்கெட்டோட ப்ராப்ளத்தினால தான். இந்த இடத்துல கரெக்டாக நேற்றையோட லோவில் மார்க்கெட் சப்போர்ட் அடிச்சு. நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், நேற்றையோட லோவை நான் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். எக்ஸாக்டாக 21,962 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிடுச்சு. சரிங்களா, நான் எந்த லெவலுமே இந்த நிஃப்டியில் சேஞ்ச் பண்ணல நண்பர்களே. 22,114 லெவலில் இன்றைக்கி ஹையாக ஒரு 10 பாயிண்ட்டை தூக்கி வச்சுக்கிறேன். சரிங்களா, 22,124 அப்படிங்கிறது நாளையோட ரெசிஸ்டன்ஸ், 22,207 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணாதான் அடுத்தது 22,300 மார்க்கெட்டுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 21,962 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 21,836 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 21,811 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 21,716 இந்த லெவல்லாம் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஓஐ டேட்டா வீடியோட இறுதியில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே போக தான் முயற்சி பண்ணிடுச்சு. சரிங்களா, காலைல ஓப்பன் ஆன லெவல் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஒரு நியூ ஹையை வச்சுட்டு, சரிங்களா, நேற்றைய தினத்துக்காக இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஹை வச்சுட்டு மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் குளோபல் மார்க்கெட்டால் வந்துச்சு. அகைன் ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி வச்சுட்டு திரும்ப தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலனா 48,000 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகரில் மார்க்கெட் திரும்பியிருக்கு. மேக்ஸிமம் ஒரு பையிங் ப்ரெஷராக தான் இதை பார்க்கணும் நண்பர்களே. மார்க்கெட் விழுறதா இருந்தால் இந்த இடத்துலேருந்து எப்படி வேணாலும் விழுந்திருக்கலாம். 48,000 லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. அதே போல் நிஃப்டி 22,000 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட்டாக இனிமேல் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த லெவலையுமே நான் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணல நண்பர்களே. இந்த லெவலை நான் கொஞ்சம் மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது ஜோன். சரிங்களா, இந்த இடத்துலேருந்து 48,378 ஒரு 50 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸு. இன்றைக்கி டே ஹையை நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன். 48,300 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 48,400 450 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே 48,625 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட் இன்றைக்கி டே லோ நான் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு சப்போர்ட் எடுத்து பிடிச்சல 44,000 48,000 லெவல். 48,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு பேங்க் நிஃப்டிக்கு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 47,831 அதெல்லாம் பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ஃபாலே கிடைக்கும் நண்பர்களே. 47,831 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் 47,000 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 47,600 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக நான் மார்க் பண்ணுறேன். ஓஐ டேட்டா நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரிங்கிறதுனால அதையும் பார்த்துக்கலாம். வீடியோட இறுதியில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபின் நிஃப்டியும் நான் ஒரு டபுள் பாட்டம் மாரி இருக்குது. ஒரு நல்லா இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனால் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்குமே இந்த மார்க்கெட்டோட குளோபல் மார்க்கெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் இன்றைக்கி கண்டிப்பாக நின்று இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருக்கும். மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்த்தது இன்றைக்கி 21,450 500 முடியும்னு மார்க்கெட் அந்த இடத்துலேயே தான் வச்சு இன்றைக்கி ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருந்துச்சு. அதுலேயே வச்சு மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. சரிங்களா, நேற்று இன்னையோட லோ தான் நாளையோட சப்போர்ட்டு. வேறு மற்றபடி எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 21,414 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. எக்ஸாக்டாக ஈவினிங் ஸ்டார் எங்கே வச்சுருக்கு பாருங்களேன். 21,500 லெவல் நான் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன். எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஓகே, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் அகைன் 21,554 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 21,600. சரிங்களா, இது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இன்னையோட டே லோ ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 21,250 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 21,168 இந்த ஜோன் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே சப்போர்ட் ஆகிடும் நண்பர்களே.
இந்த ஜோனை வந்து நான் ஒரு ஜோனாக மார்க் பண்ணிடுறேன். இந்த இடம் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். சரிங்களா? இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 50-60 புள்ளிகள் ஃபின் நிஃப்டியில் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிட் கேப்லேயும் ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர். நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். எக்ஸாக்டாக காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நான் சொன்னது என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் டே ஹை வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன் 10,668. எக்ஸாக்டாக அங்கே போய் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை எந்த லெவலுமே நான் சேஞ்ச் பண்ணல. 10,669 அதுதான் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 10,700 ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 10,750ங்கிறது மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. இன்னையோட டே லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் சப்போர்ட்டை நேற்றுக்கு வந்து அந்த செகண்ட் சப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து செகண்ட் சப்போர்ட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, 10,484 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, 10,423 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு, 10,300 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டால் தான் நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சமாக கிராஷாக தெரியுது. பார்க்கலாம், நாளைய தினம் வந்து மார்க்கெட்டோட மொமெண்டத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்லுதுன்னா 22,500 வரைக்குமே போகலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் 21,100 வந்து இங்கே பக்கத்தில் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து 22,000ங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. 22,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, 21,100, 200 எவரி 100 பாயிண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 22,000ங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா 22,000மே சப்போர்ட்டாக மாறிடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,125 இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. 48,000ங்கிறது நாளைக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரிங்கிறதுனால 48,000ங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இன்பிட்வீன் 48,100, 200, 300 எல்லாத்துலேயுமே வந்து ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஓஐ டேட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் நண்பர்களே. நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓஐ டேட்டா எங்கே இருக்குன்னு, அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிட் கேப்புக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியது கிடையாது. இதுதான் ஓஐ டேட்டாவுக்கான நிலவரம். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சில டேட்டாவும் ரிசல்ட்டும் இருக்குது. சரிங்களா? யூஎஸ் டேட்டா ரிசல்ட்டெல்லாம் இருக்குது. இதை பொறுத்து குளோபல் மார்க்கெட் இன்றைக்கி வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு காலையில் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகும். இன்டிசிஷனாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, குளோபல் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. டேட்டா வந்து இன்றைக்கி நிறைய டேட்டா வந்து ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆகிறத வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து கரெக்டாக வந்து கணிக்க முடியும். சரிங்களா? எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் என்றைக்குமே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் காலகாலத்துக்கும் சஸ்டெயின் பண்ணும். சரிங்களா? வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, எதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.